பார்த்துட்ருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திரசேகர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக பெரும் மகிழ்ச்சி. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இத்தனை நாள் நம்ம கவிதை, கதைகள், சிறுவர் பாடல்கள், சமையல் குறிப்புகள் அப்படின்னு சிறந்ததாக பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி புதுசாக உங்களோட ஆதரவோடு வேறு ஒரு விஷயங்களும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அதை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இயற்கை மருத்துவ குறிப்புகள், அது எந்த வகையில் நமக்கு பிரச்சனை தராது அப்படின்ற நோக்கத்தில் அதை பற்றி ஆரம்பிக்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முடி நரைக்கிறது எதனால், அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முடி நரைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காகவே பல காரணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் அது முடி நரைக்குது. அது தெரியாமல் நம்ம கண்ட மருந்துகளை வாங்கி அதை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். அதாவது முடி நரைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்ஸ், தேவையில்லாத கோபங்கள், மன அழுத்தங்களுக்கு நம்ம உள்ளாகும்போது முடி நரைக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் முடி நரைக்கும். இப்போ அப்படி கிடையாது. 10 வயசு பசங்கள்லேருந்து நான் சொன்ன மாதிரி அவங்கள வரைக்கும், அந்த 60 வயசு வரைக்குமே நரைக்குது. இதற்கு முதல் காரணம் நம்ம உணவு முறையை மாற்றிக்கிட்டது. அந்த காலத்து உணவு முறைக்கு இந்த காலத்து உணவு முறைக்கு நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ முடி நரைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்க அப்படின்னா கண்ட ஷாம்பை யூஸ் பண்ணுறது. நான் அதை போட்டேன்னு சொல்லிட்டு பல சொல்லும்போது அதை நம்மளும் போட்டு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி அந்த ஷாம்ப்ஸை யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனைகள் நிறைய நம்ம முடிக்கும், நம்ம உடலுக்கும் வருது. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஷாம்பு பிடிச்சிருக்கோ ஒரு நல்லதாக பார்த்து அதை தேர்ந்தெடுத்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை, அதிகபட்சம் 2 தடவை போட்டாலே அதாவது நல்லது. ஏன் அப்படின்னா அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது முடி நரைக்கும். கம்பெனியை மாற்றாமல் யூஸ் பண்ணுறது, சிறப்பானதாக பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய்கள், வீட்டில் தயாரிக்கக்கூடிய எண்ணெய்கள் நம்ம வாங்கி தடவாமல் மெடிக்கல்லையோ அல்லது கடைகள்லையோ வாங்கி இந்த பிராண்டு நல்லா இருக்குது, அந்த பிராண்டு நல்லா இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சொல்லும் போது அதை வாங்கி தடவுறதுனால முடிகள் நரைக்கிறதுக்கும் கொட்டுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. சரி, கொட்டிச்சு, பியூட்டி பார்லர் போவோம், இல்லை அங்கே போவோம்னு சொல்லி அதுலேயும் நம்ம முடிய நிறைய பிரச்சனைக்குள்ளே தான் மாற்றிக்கிறோம். இதுக்கு என்னென்ன வழிகள்? ஃபஸ்ட்டு ஷாம்பு நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் வீட்டில் தயாரிக்கிற எண்ணெய் தடவைன்னு சொல்லியிருக்கேன். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைகளில் போயிட்டு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றத குறைக்கணும். எப்படி அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, சூடு கொடுக்கக்கூடிய சில உணவு முறைகள், உதாரணத்துக்கு கோழிக்கறி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல நாள் எண்ணெயில் போட்டு அதே எண்ணெயில் மறுபடியும் வடை போடுறது, அதே இந்த சில்லி சிக்கன், இது மாதிரிலாம் மசாலா பொருட்கள் குறைக்கிறதுனாலையும் நம்ம முடி நரைக்கிறத கட்டுப்படுத்தலாம். இப்போ இன்னும் பெஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது முடி நரைக்கிறத குறைக்கும். இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அதை நான் சொல்லி முடிச்சு அடுத்த டாபிக் போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா மலை நெல்லிக்காய் மூத்தோர்கள் சொல்லுவாங்க, முது நெல்லிக்காயும் மூத்தோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முது நெல்லிக்காய் சாப்பிடும் போது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி மூத்தர் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா நன்மை தரும். நம்ம இன்க்ளூடிங் மீ, எதையுமே ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது இந்த காலத்தில் நம்ம ஈஸியாக அதை ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம மைண்டு அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. அதை ஆழமாக ஆராய்ஞ்சு அதை நன்மை தீமையை பார்த்து பிரித்து நன்மைகள் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோட இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது, இப்போ நீங்கள் மலை நெல்லிக்காய் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக போய்ட்டு நான் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கடைகள்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ போய்ட்டு அது ஏதாவது ஜூஸ் மாதிரியோ இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அது மாதிரிலாம் வாங்காதீங்க. மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மலை நெல்லிக்காய் கிடைக்கும். அதை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி அவங்க சாப்பிட்ற டைம் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதில் நிறைய தோல் சுருங்கிறதுலேருந்து முடி கொட்டுறது வரைக்கும் பலவிதமான நன்மைகளை நமக்கு அது கொடுக்குது. தோல் சுருக்கத்தை நீக்குது, முடி கொட்டுறதை குறைக்குது. இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது மலை நெல்லிக்காயில். அதே மாதிரி எள்ளும் நமக்கு நிறைய பயனை தருது. இதில் ஒரு விஷயம், சின்ன விஷயம் என்னென்னா மைனஸ், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எள்ளை யூஸ் பண்ணாதீங்க.
மற்றவங்க வந்து எள்ளை வந்து எள்ளு உருண்டையாகவோ அல்லது வேறு விதத்திலோ வந்து நீங்கள் சாப்பிட்றது உடலுக்கு சூட்டை குறைக்கும். சூடு இருக்கிறதுனாலையும் நரைக்கிறது வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து உடம்பை எப்பயுமே ஹீட்டை குறைக்கிறதுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. அது செக்கில் வாங்கின எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்கிறது. விளக்கெண்ணெய் உதாரணத்துக்கு வந்து புதன் சனிக்கிழமைக்குரிய நேரங்களில் குளிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி குளிக்கும்போது ஒரு நாள் விளக்கெண்ணையும் ஒரு நாள் வந்து நல்லெண்ணெயும் தேய்ச்சி குளிக்கிறது சிறப்பாக இருக்கும். இது வந்து சூட்டை கட்டுப்படுத்தும். நம்மளுக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே பண்ணும். இதுக்கு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, கரிசலாங்கண்ணி கீரை வந்து நல்ல ஒரு பயனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க முடி நிறைக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு. அதை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எந்த வகையில் கொடுக்க முடியுமோ அதை அவங்க வந்து எந்த வகையில் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கணும். தோசையில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை நல்லா கடைஞ்சி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து மேலே தெரியக்கூடாது. தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. முன்னாடி நம்மள மாதிரி கிடையாது. இப்போலாம் வந்து தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எந்த வகையில் பண்ணி கொடுக்கலான்றது உங்களுக்கு தெரியும். நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணி கரிசலாங்கண்ணி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு முறையாக கொடுங்க. ஆனால் நைட்டில் கொடுக்காதீங்க. பெரியவர்கள் வரை சாப்பிட்லாம், நைட்டில் சாப்பிடக்கூடாது எந்த கீரையுமே. அதனால் அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா நச்சுக்களை நீக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் குழம்புலையும் ரசத்துலையும் எதனால் போடுறாங்க அப்படின்னா, அது சிறு சிறு நச்சுக்கள் நமக்கு தெரியாமலே குழம்புல ரசத்தில் கலக்கும் போது அதை வந்து நீக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கருவேப்பிலையை முடிஞ்ச வரைக்கும் குழம்புல ரசத்தில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல பச்சை கருவேப்பிலையை உடச்சிட்டு வந்து அலசி தூசிப்படாத இடங்களில் காய வச்சுக்கோங்க. காய வச்சு அந்த தூளை போடுங்க. அப்போ வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி அவாய்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் பயன் தரக்கூடியவற்றை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து செயற்கையை விட்டு இயற்கையை போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் எந்தெந்த வழியிலாம் நம்ம உடலை பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, முடி நரைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, முடி கொட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா, உங்களுக்கு நல்ல டாக்டர்ஸ் யாருன்னு தெரியும். அவங்கக்கிட்ட போய்ட்டு ஆலோசனை கேட்டு பண்ணிக்கோங்க. இயற்கை முறையும் பண்ணணும். ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு உங்களோட முடி போகுது அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையான ஒரு மருத்துவர்கிட்ட போய்ட்டு ஆலோசனை பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நான் சொன்னது தான் செய்யுங்க நான் சொல்ல வரல. இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை செஞ்சு பாருங்கள். இதையும் மீறி கொத்தாக கொட்டுது, எனக்கு முடி நிறைய கொட்டுது அப்படின்னா மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை நல்லாவே பண்ணி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். கீரைகள் எடுத்துக்கோங்க. சூடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை தவிர்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் வந்து முன்னேற்றம் கண்டிப்பாக அடையலாம். எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். இறைவன் அருள் என்றென்று கிடைக்கட்டும். நல்லதையே சிந்திப்போம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.